கனகாவும் நல்லவதான். நான் இன்னைக்கு உயிரோட இருக்கேனா அதுக்கு காரணமே கனகாதான். ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் இப்போதைக்கு எதுவும் சொல்லிக்க வேண்டான்னு சொன்னா. நானும் அவ சொன்னபடியே நடந்துகிட்டேன். கனகாவை பத்தின உண்மைய சின்னையா கிட்ட சொல்லலான்னு பார்த்தா அவ எங்க போனானே தெரியல. பாவம், அவளுக்கு என்ன பிரச்சனையோ, எங்க போயிருக்காளோ, என்ன பண்றாளோ. ஆனா அவ வந்துட்டா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். ஆனா அவ வரணுமே. ஆமா துர்கா, அந்த கனகா ரொம்ப நல்லவதான். எனக்கு வந்த ஆபத்துல இருந்து என்னை காப்பாத்துனவ. நீ எனக்கு ஊட்டி விடுவியே, அதே மாதிரி அவ எனக்கு ஊட்டி விட்டுருக்கா. என்னால என்னைக்குமே அவளை மறக்க முடியாது. நீ நம்பிக்கை இழந்துராத துர்கா. கனகா திரும்ப வரணும்னு நீ கனக துர்கா கிட்ட வேண்டுதல் வச்சுக்கோ. துர்கா, அவ எப்படியும் கனகாவை உன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவா. இது வரைக்கும் எதுக்குமே வராது நீ. இனிமேலும் என் விஷயத்துல எதுக்காகவும் வரக்கூடாது. நானே ரத்தத்தை எடுத்து உன் நெத்தில குங்குமமா பொட்டு வச்சு உன்னை கூப்பிட்டாலே தவிர நீ வரக்கூடாது. இது உனக்கும் எனக்குமான சத்தியம். நான் கஷ்டத்துல இருக்கிறப்போ எனக்கு வந்து உதவல, நான் அவகிட்ட வேண்டணுமா? ஒன்னும் தேவையில்ல. துர்கா, என்ன யோசிக்கிற? துர்கா, என்ன அப்பப்ப வேற உலகத்துக்கு போயிடுற? கவலையை விடு. சின்னையா திரும்பி வரப்போ உன் மேல இருக்கிற கோவம்லாம் போய் உன்கிட்ட நல்ல விதமா பேசுவாரு. அந்த நம்பிக்கையோட இரு. ஆனா எல்லா பிரச்சனையும் சரியாகணும்னா கனகா திரும்ப வரணும். ஆனா அவ எங்க இருக்கா, எப்ப வருவானே தெரியலையே. சோ 2 நாள் அசோக் வீட்ல இருக்க மாட்டாரு. ஏதோ அப்செட்ல 2 நாளைக்கு பெங்களூருக்கு போயிருக்கான். இதுல சந்தோஷப்பட என்ன இருக்கு? அதானே, பெங்களூர் போயிட்டு வந்ததும் அவனோட கோவம்லாம் குறைஞ்சிரும். வந்ததும் துர்கா துர்கா துர்கான்னு அவன் முந்தானையே பிடிச்சுக்கிட்டு அலைவான். நாம அதை பார்த்துட்டு கடுப்பாவோம். ஷோ, இதானே நடக்க போகுது.